எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மேஷராசி அன்பர்களே, மிக அற்புதமான ஒரு பதிவு அல்லது உங்களுக்கு ஒரு மிக தேவையான பதிவு. இந்த பதிவினிலே சுக்கிரனுடைய பயிற்சி, குறிப்பாக 12ஆம் இடத்திற்கு சுக்கிரன். 12ஆம் இடம் என்றாலே விரயஸ்தானம், விரய மோட்சஸ்தானம், அயன சயன போகங்களிலே செலவுகள் இருக்கும் என்றெல்லாம் இருக்கும். ஆனால் 12ஆம் இடத்துல சுக்கிரன் வருவது ஒரு சில சிறப்புகளை எல்லாம் உங்களுக்கு அற்புதமாய் தந்துவிடும். அந்த சிறப்புகள் என்ன? சுழற்றி அடிக்கப் போகும் சுக்கிரன் எதை சுழற்றி அடிக்கப் போகிறது என்பதை பற்றி பார்ப்போம். அந்த சுக்கிரன் விசித்திரமான சுக்கிரனாக அந்த 12ஆம் இடத்துல அமர்கிறது. இது சாதாரணமான விஷயமாக அல்ல. இது ஒரு புதிய விஷயம் போன்று இருக்கும். அது பல வருடங்களுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த சுக்கிரன் என்ன சிறப்புகளை எல்லாம் உங்களுக்கு செய்ய போகிறார், அதுவும் ராகுவோடு இணைந்த சுக்கிரன், ராகு பிளஸ் சுக்கிரன் என்ன செய்யும் என்பதை பற்றி இந்த பதிவிலே பார்ப்போம். இதுல பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட், நேர்மறை பலன்களை பார்ப்போம். ஏனென்றால் ஒரு சுருக்கமான, அதாவது ஒரு 8-9 நிமிட பதிவில இந்த சுக்கிர பெயர்ச்சி கிட்டத்தட்ட நீண்ட நெடுநாட்களாக ஒரு 6 மாதம் அற்புதத்தை அள்ளி தரக்கூடிய விஷயத்தை மிக சுருக்கமாக சொல்லிவிட முடியாது. இருந்தாலும் முதலில் எது சிறப்பு என்று ஒன்றொன்றாய் பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத மேஷராசி என்பர்களே, சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். அன்பு நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கான அதிபதி சுக்கிரன். ஆகையினால கையில பணம் தங்க வேண்டும் என்றால், பேச்சிலே இனிமை வேண்டும் என்றால், அதேபோல் உங்கள் பேச்சு மற்றவரை கவர்ந்து காதலாக மாறி அதிலே கசிந்துருகி உங்களோடு வாழ்க்கைக்குள் அமைவது, அது திருமண பந்தமாக இருக்கலாம், அல்லது ஒரு தொழிலிலே ஒரு பார்ட்னர் இணக்கமாக இருந்து ஒரு உயரத்திற்கு செல்லலாம். இப்படி பல நல்ல விஷயங்கள், அழகு வேண்டும், பொலிவு வேண்டும், நறுமணம் கமழக்கூடிய அமைப்பு ஒரு இல்லத்திலே என்றால், நறுமணம் என்றால் என்ன? ஒரு இல்லத்திலே போகும்போதே தெரியும், ஒரு அற்புத வாசனை ஒன்று இருக்கும். அது உங்களை கவர்ந்து இழுக்கும். அந்த வீடை போன்று நம் வீடும் இப்படி அழகாக, தூய்மையாக, ஒரு மனம் பொருந்தியதாக லக்ஷ்மி கடாட்சத்தோடு வைத்திருக்க வேண்டும் என்று நினைப்போம். இப்படியெல்லாம் செய்ய முக்கிய காரணம், சிறப்பாக அமைய வேண்டிய ஒரு விஷயம் என்ன? சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு அவர் 7ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் வரக்கூடிய சுக்கிரன் அற்புதத்தை செய்வார். நீங்கள் சற்று பொறுமையோடு முன்கோபம் இல்லாமல் இருந்து விட்டீர்கள் என்றால் போதும், மிக அற்புதம். சரி, சுக்கிரனுடைய அற்புதங்களை பெற வேண்டும் என்று பல நிலைகளிலே எல்லோருமே ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று தானே ஆசைப்படுவார்கள். இப்போது பிரச்சனைகள் தீர கிரகங்களே அற்புதமாக ஒரு நிலையை நமக்கு தருகிறது. அது என்னவென்று பார்ப்போம். சுக்கிரனுடைய பெயர்ச்சி 27 ஜனவரி 2025 முதல் சற்றேறக்குறை ஒரு 100-125 நாட்கள் அந்த சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருப்பார். அந்த 125 நாட்களிலே கிட்டத்தட்ட ஒரு 110 நாட்கள் ராகுவோடு, ஏற்கனவே 12ஆம் இடத்திலே ராகு இருக்கிறார். ஒரு விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்பு, எதிர்பாராத லாபங்களை தர, இப்போது எதிர்பாராத சுகங்களை தருவார். இப்போது எதிர்பாராத சுகம் பல நிலைகளிலே. இப்போது முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், ஏதேனும் ஒரு தேவையில்லாத ஒரு பழக்கத்திலே மாட்டியிருக்கிறீர்கள். அது எந்த பழக்கமாக இருக்கலாம். ஒரு உணவு பழக்கமாக இருக்கலாம், ஒரு ஏதேனும் ஒரு நீர்மத்தை அருந்துவது, மது அருந்துவது போன்ற விஷயமாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒன்றிலே சிக்கிக் கொண்டு தொடர்ந்து செலவு செய்யக்கூடிய, ஏதோ ஒன்றில் ஆசைப்பட்டு விட்டீர்கள். ஒரு தொழில் கூட இருக்கலாம். அந்த தொழில் உங்களுக்கு உதவாத தொழிலாக இருக்கலாம். ஒரு தேவையில்லாத ஒரு உறவாக இருக்கலாம், ஆண் பெண் உறவில். ஏதோ ஒன்று ஆசைப்பட்டீர்கள், அந்த ஆசை மோகமாக மாறி, அந்த மோகம் காமமாக மாறி, அது இருந்தால் நமக்கு மிக அருமையாக இருக்கும் என்று முடிவு செய்து அதிலே செலவுகள், வீண் விரைய செலவுகள், கைப்பணத்தை அள்ளி இறைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இருந்தாலும் முடியவில்லை என்றிருந்தால், அப்படிப்பட்ட பிரச்சனைகளை முற்றிலுமாக விளக்குவதற்கு இந்த கிரக நிலை மிக அற்புதம். ஆனால் சற்று கோபதாபங்களுக்கு இடம் கொடுக்காமல், சட்டவிரோத விஷயங்களிலே நீங்கள் சென்று சிக்காமல், இதே சமகாலத்திலே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 4ஆம் இடத்திலே நீச்சம் மற்றும் 3ஆம் இடத்திலே வக்ரம் என்று இந்த 3-4 ஆகிய இடங்களுக்குள்ளாக அந்த வீடுகளிலே வீடு ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல மனதை ஒருநிலைப்படுத்தி, கெட்ட விஷயங்கள் எது உங்களுக்கு உலகிற்கு அது நல்ல விஷயமாக இருக்கலாம், ஒரு தொழிலாக இருக்கலாம், ஒரு வியாபாரமாக இருக்கலாம்,
அதில் ஆசைப்பட்டு நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மூலதனத்தை முழுவதுமாக அதில் கொட்டி தீர்த்து அதில் எப்படியாவது அதில் வெற்றி பெற்று விட வேண்டும் என்று கௌரவம் போய்விடுமே என்று அதிலே மூழ்கி கிடந்திருந்த அந்த விஷயத்திலிருந்து வெளிவருவதற்கான மிகப்பெரிய அற்புத பிரம்மாண்ட வாய்ப்பை இந்த கிரகநிலை உங்களுக்கு தருகிறது. அது மட்டுமல்ல, இந்த சுக்கிரன் இந்த 12ஆம் இடத்துல இருக்கும்போது சில நேரங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இது காதலை தரும், ஈவு இரக்கத்தை அள்ளி தந்துவிடும், காதலால் செலவை தரும். அதிலும் தேவையற்ற காதல், கள்ளக்காதல், வரம்பு மீறிய காதல் என்றெல்லாம் இருந்தால் நிச்சயமாக மேஷராசி என்பவர்களுக்கு இது ஒத்து வராத விஷயமாக இருக்கும், பெயரை கெடுக்கும். அது மட்டுமல்ல, இதே சம காலகட்டத்திலே சுக்கிரன் 12ஆம் இடத்துல ராகுவோடு இணைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் 29 மார்ச் 2025 திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில 7 சனிக்குள் உங்களுடைய ராசி சிக்குகிறது. இப்போது 7 சனியினுடைய அந்த மெல்லிய அந்த அந்த ஒரு ஒரு படம் எடுப்பதற்கு முன்பாக டீசர் என்று போடுகிறார்கள் அல்லவா, அது போன்ற டீசரை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் கடந்த ஒரு 3 ஆண்டு காலமாக. இதுல அந்த விஷயங்களை தெரிந்து புரிந்து அதிலிருந்து வெளிவர முயற்சி செய்யாமல் இருந்திருந்தீர்கள் என்றால் அது மிகப்பெரிய சிக்கலை தரும். ஆகினாலே எது தேவையில்லையோ அதை உதறி தள்ளுவதற்கு இது ஒரு அற்புத அமைப்பை தருகிறது. இதுவே ஒரு மிகப்பெரிய ராஜயோக அமைப்பாகத்தான் இருக்கும். ஏனென்றால் தேவையில்லை என்ற ஒரு விஷயத்திலிருந்து வெளிவருவதற்கு படக்கூடிய கஷ்டம் அதிகமாக இருக்கும். இதே சம காலகட்டத்தில் மார்ச் மற்றும் ஏப்ரல் 2025 ஏதேனும் ஒரு சொத்து வாங்குகிறீர்கள் என்றால் சற்று அலசி ஆராய்ந்து வாங்கிவிட்டீர்கள் என்றால் அது வருங்காலத்திற்கு மிகப்பெரிய சொத்தாக மாறிவிடும். ஆகையினால் அதிலே கவனமாக இருக்க வேண்டும். மேலும் கடன் போன்ற விஷயங்கள் இருக்கிறது என்றால் அதிலிருந்து உடனடியாக வெளிவருவதற்கான வாய்ப்புகளை பாருங்கள். ராகு சுக்கிரன் இணைந்து 12ஆம் இடத்திலே ஒரு 110 நாட்கள் என்றால் நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய காம மோக வரைகளிலிருந்து வெளிவர வேண்டும், ஏற்பட்ட சிக்கலிலிருந்து வெளிவர வேண்டும். மேலும் 12ஆம் இடத்து அதிபதி குரு, அவர் இப்போது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கிறார். இதே சமகாலம் முழுவதுமாகவே 2ஆம் இடத்திலே குரு சுக்கிரனுடைய வீட்டிலும் சுக்கிரன் குருவினுடைய வீட்டிலும் என்று இந்த பரிவர்த்தனைகள் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்யும். ஆகையினால் எந்த ஒரு விரயம் என்றாலும் சுப விரயமாக மாறும். குறிப்பாக இந்த மார்ச் ஏப்ரல் காலகட்டத்தில் மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது அப்போது கைப்பணத்தை செலவு செய்ய வேண்டியதுதான். அதை நல்ல விஷயத்திற்கு சுப விரயமாக வீடு கட்டுவதோ, வீடு வாங்குவதோ, நிலம் வாங்கி வைப்பதோ, அல்லது தடைபட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகளினுடைய நல்லது, அதாவது ஏதேனும் ஒரு செலவு, அவர்களுக்காக ஒரு திருமண செலவு போன்றவற்றை செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். ஆகையினாலே சுக்கிரன் உச்சத்தில் 125 நாட்கள். வாழ்க்கை துணையோடு ஏதேனும் முரண்பாடுகள் இருந்தால் அதை சீர் செய்து ஒன்றிணைவதற்கான வாய்ப்பை பார்க்கும்போது வெற்றி. ஏனென்றால் இது ஒரு அற்புத மாளவியா ராஜயோகத்தை தருகிறது, செழிப்பு ஏற்படும். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய அழகு மேம்படக்கூடிய அமைப்பு, அது மட்டுமல்லாமல் நல்லிணக்கமான ஒரு உணர்வுகளுக்குள் உறவை தள்ளக்கூடிய அமைப்பிலே மாற்றி வைத்துக் கொள்ளுங்கள். வெற்றிக்கான வழி என்பது இருக்கும். முற்றிலும் தேவையற்ற தகாத ஆசைகள், அதாவது ஆண் பெண் உறவு என்று நான் சொல்லவில்லை, ஏதோ ஒரு பொருள் மீது ஆசை, வாகனத்தின் மீது ஆசை, அல்லது உங்களிடம் பணம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். தேவையே இல்லாமல் பிரம்மாண்டமாக ஒரு 2 கோடி கார் ஏதோ அமைச்சர் அதை பயன்படுத்துகிறார், நாம் பயன்படுத்துவோம் என்று வாங்கினீர்கள் என்றால் அங்கு இப்போது சோதனை. ஏனென்றால் சட்டத்திற்கு புறம்பான உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தை நீங்கள் செய்யக்கூடாது. எதற்காக என்றால் 29 மார்ச் 2025 வரை சனி பகவானுடைய பார்வை பிடியில இருப்பீர்கள். அதன் பின்பு 7 சனியினுடைய பிடிக்குள் வருகிறீர்கள். பார்வையில் இருக்கும் போது சனி பகவான் தனித்தும் மற்றும் அந்த பார்வை பலத்தினாலும் மற்ற கிரகங்களோடு இணைந்து பல சாதக நிலைகளை உங்களுக்கு அருளிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இது. 7 சனி துவங்கும் போது மிக சாதகமாக துவங்குகிறது. சட்ட சிக்கலிலே சிக்காமல் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள இதுவும் ஒரு ராஜயோக மாளவியா யோகத்திலே அற்புதத்தை தரக்கூடிய 12ஆம் இடத்துல இப்படி ஒரு யோகத்தோடு ஒரு கோச்சார வீதியிலே அமைவது மேஷத்திற்கு மாபெரும் அற்புதம். நான் ஏற்கனவே ஒரு பதிவை தந்திருக்கின்றேன். 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் அதை பார்த்து கேட்டு உணர்ந்திருப்பீர்கள். இதுவரை கேட்கவில்லை என்றாலும் கூட லிங்கிலே டிஸ்கிரிப்ஷனிலும் தருகின்றேன், அதை நீங்கள் பார்க்கலாம். எனது அன்பு நேயர்களே, மேஷராசி நண்பர்களே, இந்த காலம் உங்களுக்கு இனிமையானது. பிரச்சனைகளிலிருந்து வெளிவந்து நல்ல வாழ்க்கை கட்டமைக்க
நீங்கள் சிறப்பான செயல்கள் முன்னெடுக்கும் போது வெற்றி என்பது இருக்கும். உங்களுடைய திறமை வளரும், கஷ்டங்கள் ஒழியும். இஷ்டப்படி வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருப்பதற்கு சில நியதிக்குள் செயல்படும் போது மிகப்பெரிய வெற்றி என்பது இருக்கும். உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி வீரனாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். சட்ட சிக்கல் இருக்கக்கூடிய விஷயங்கள் பக்கம் திரும்பாதீர்கள். அன்பு நேயர்களே, மேஷராசி என்பர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்.